ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே ராகி மாவு வந்து கடையில் தான் வாங்குவீங்க. ஸோ அப்படி வாங்குறதுனால நமக்கு அதில் மண் கலப்படங்கள் அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே ராகியை வந்து கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு கல் மண்ணெல்லாம் இருக்கும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வாங்கி வச்ச ராகியில் வந்து ஒரு கப் எடுத்து நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறதுல அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுருக்கேன். உலர் திராட்சையை போட்டு நல்லா நெய்யில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எப்பயுமே உலர் திராட்சையை வந்து ஒரு தடவை கழுவி காய வச்சுருங்க, ஏன்னா அதில் மண் எதுவும் இருக்கும். ஸோ நான் கழுவி காய வச்ச உலர் திராட்சையை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். முந்திரி வந்து 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை விட சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் நம்ம நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய்யிலேயே நல்லா வந்து முருகலாக வறுத்து விடணுங்க. நல்ல முருகலாக, ஏன்னா பச்சை ராகி தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால நல்ல முருகலாக வறுத்து விட்டோம்னா தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் சேர்ந்து நெய்யெல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்திருக்கு. நான் எடுத்துருக்க ராகிக்கு இந்த சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நான் முழு ஜீனி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் முழு சக்கரை 1-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்குவோம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் நல்லா சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நமக்கு சால்ட்டு சுகர் எல்லாமே நல்லா வந்து அது இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும் லட்டுக்கு. இது நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சமாக நம்ம ஊற்றி விட்டுறலாம். இப்படி ஊற்றுற நேரம் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிரும். கடையில் நீங்கள் மாவு வாங்கி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலப்படங்கள் கண்டிப்பாக அதில் இருக்கும். இது நமக்கு இயற்கையான முறையில் முழு ராகியை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா அழுத்தி பிணைஞ்சு விடுங்க. அழுத்தி பிணைஞ்சு விடும்போது தான் அதோட டேஸ்ட் எல்லாமே நெய், முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்ந்து சுகர், சால்ட் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சல்காஸ் கிச்சன் சேனல் யூடியூப்லேயும் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் என்னோடய வீடியோ இதை விட சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு நமக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாய் பாய்.